சந்திரா, நான் காஸ்மேட்லேருந்து வரேன். பேரன் கப்பலுக்கு போயிட்டு 6 மாதம் சம்பளமே கிடைக்கல. போன மாதம் வந்து நான் விண்ணப்பம் எழுதி போட்டு ஐயாட்ட ஜெயிச்சுட்டு போனேன். அவனுக்கு சம்பளம் கிடச்சிது. அது மாதிரி என் மகளுக்கு வீடோ ஒரு இடமா கேட்டிருந்தேன். அது நல்ல ஒரு இடம், வீடு கட்ட ஒரு இடம் கிடச்சிது. இடத்த தந்த ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றியும், ஜெயிச்ச அண்ணனுக்கும் நன்றி சார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஃபேமிலியாக ஒரு முறை அங்கிள்கிட்ட போய் ப்ரேயர் பண்ண போனோம். அப்போது வந்து என் மகளுக்காக வேலைக்காக ஜெபம் பண்ணப்போ, நீ எந்த ஊருக்கு வேணுமா மகளை அனுப்பலாமா, தைரியமாக அனுப்பு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக நான் நன்றியோடு துதிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ரீசெண்டாக வந்து ஒரு 3 மாதமாக வாரிசு சர்டிஃபிகேட்டுக்காக நாங்கள் ரொம்ப அலைஞ்சிட்டே இருந்தோம். அப்போ வந்து போன மாதம் நான் ஏசப்பாட்ட ஜெபம் மட்டும் போனேன். அதுக்கேற்றப்போல் தனி ஜெபத்துலேயும் கட்டுகள் அறுக்கப்படும் சொல்லி அங்கிள் சொன்னாங்க. அதே மாதிரியே இரவு பாருங்கள் 11 மணிக்கு அந்த மெசேஜ் எங்களுக்கு வந்தது. இந்த மாதிரி நீங்கள் இங்கே போயிட்டு உங்களுக்கு வாரிசு சர்டிஃபிகேட் வந்துடுச்சு, நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து முனையிட்ட நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சிலர் நினைக்கிறீங்க, நான் பட்டு போன மரம் மாதிரி பட்டு போயிட்டேன் பிரதர், இனி துளிர்க்காது பிரதர், இனி வாய்ப்பில்லை பிரதர், பட்டு போயிட்டேன், இலையெல்லாம் உதிர்ந்து போச்சு, இதுக்கு மேல துளிர் விடுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நம்பிக்கையோட பைபிளை அப்படியே கையில் எடுத்து நான் சொல்ற வசனத்தை நீங்க வாசிக்க போறீங்க. யோபுவின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களினால் நிறைந்திருக்கும். இதெல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பரலோகம் களி கூறுகிறது. நீ கரங்களை தட்டிட்டு இருக்கும் பொழுது இந்த வசனத்தினுடைய சாறு வல்லமையுள்ளதாய், அபிஷேகம் நிறைந்ததாய், கிரியைகளை நடப்பித்து திரும்புகிறதாய், அற்புதங்களை நடப்பித்து திரும்புகிறதாய், உன்மேலும் உன் சந்ததியின் மேலும் வெளிதேசத்தில் இருக்கிற உன்னுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகளுடைய மருமக்கள்மார் எல்லார் மேல இந்த வார்த்தை இப்பொழுது காற்றோடு காற்றாக கடந்து போய் அவர்கள் ஒவ்வொருவரும் இருக்கிற இடத்திலே அற்புதங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா வறட்சிகளை ஆண்டவர் முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு செழிப்ப கர்த்தரனை கொடுக்க போறார். இலையுதிர் காலம் ஒன்று இருந்தா அடுத்து மறுபடியும் துளிர்விடும் காலம் என்று ஒன்று வரும். துளிர்விடும் காலத்தின் நாட்கள் இதோ ஆரம்பித்து விட்டது. நீ துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு, வேதனைகளையும் கடன்களையும் சோதனைகளையும் சந்திச்ச வருஷத்திற்கு சரியாக உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார். யோபனுடைய உச்சக்கட்ட துன்பத்தின் காலங்கள், வறட்சியின் காலங்கள், பட்டு போன வாழ்க்கை, சாம்பல்ல உட்கார்ந்துட்டு அழுது கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. அப்பதான் நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தையை எலிகு என்கிற மனுஷன் மூலமாக ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். இன்றைக்கும் நம்பிக்கை இழந்து வந்திருக்கிற, சாம்பலிலே உட்கார்ந்து ஓடெடுத்து சொரிந்து கொண்டிருக்கிற, தலையை பிச்சுக்கிட்டு அழுது கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உன்னையும் நெருக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே ஆண்டவர் வைப்பார். உன்னுடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களினால் நிறைந்திருக்கும். போஜன பந்தி, இந்த போஜன பந்தி அப்படின்னாச்சுன்னா நம்ம சாப்பிடுகிற டைனிங் டேபிள், இல்லைன்னாச்சுன்னா நம்ம எல்லாம் உட்காந்து, அந்த காலத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. இன்றைக்கி டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டா கூட அந்த சுகம் வரல. அப்படியே ஒரு மண்பானையில் சாப்பாடாக்கி, பெரிய மண்பானை இருக்கும், அதை சாப்பாடாக்கி வீட்டில் ஹாலில் வச்சுருவாங்க அம்மா. பிள்ளைங்க சுற்றி அப்படி உட்காந்துருவாங்க. ஆமாம், அம்மா வந்து ஒரு ஆப்புன்னு சொல்லுவாங்க. இன்றைக்குள்ள ஸ்டீல் கரண்டிலெல்லாம் டேஸ்ட்டே இல்லை.
அந்த நாட்களில் ஆப்பை சிரட்டையில் ஒரு குச்சி வச்சு அழகாக ஆப்பைன்னு சொல்லுவாங்க. பெரிய ஆப்பை இருக்கும், சின்ன சின்னது கூட்டு குழம்புகள்லாம் சின்ன ஆப்பெல்லாம் இருக்கும். அதிலேருந்து சோறை எடுத்து போட்டு ஒரு குழம்பை ஊற்றி சுற்றி இருக்கிற பிள்ளைகளுக்கு கொடுப்பாம்பாங்க. அதுதான் உண்மையான போஜன பந்தி. இன்றைக்கி அம்மா ஒரு வாட்டி சாப்பிட வருவாங்க, அப்பா இன்னொரு வாட்டி தருவார், பிள்ளை இன்னொரு வாட்டி வருவாங்க, மகன் ஒரு வாட்டி வருவார், மருமக அடுத்து ஒரு வாட்டி வருவா. இப்படியெல்லாம் துண்டு துண்டாக வர்றாங்க. இன்றைக்கி போஜன பந்தியே காண முடியவில்லை. தனிநபர் போஜனம் தான் இன்னைக்கு இருக்குது. ஆனால் அன்னைக்கு அப்படியே இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்குள்ள போஜன பந்தி அல்ல, ஆண்டவருடைய காலங்களில் இருந்த, யோபுவின் காலங்களில் இருந்த, உங்களுடைய மூதாதையர்களின் காலங்களில் இருந்த கூட்டு போஜன பந்தி. எல்லாரும் உட்கார்ந்து அழகாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு. முதல்ல போஜன பந்தின்னா அதுக்குள்ளால அடங்கி இருக்கிற மெயின் பிளஸ்ஸிங் என்ன தெரியுமா? சாப்பாடு இல்லை, ஐக்கியம். போஜன பந்தி அப்படின்னா முதல்ல ஆண்டவர் வெளிப்பாடு கொடுக்கிறாரு, உன் குடும்பத்தில் ஒரு நல்ல ஐக்கியம். ரெண்டாவது, போஜன பந்தி இருக்கும் பொழுது குடும்பம் கலகலப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி சந்தோஷமா இருப்பாங்க. இன்னைக்கு பிறகு அந்த அனுபவத்தை கர்த்தர் உங்க வீட்டில் கொடுக்க போறாரு. ஆமாம், ஒரு டைமில் எல்லாரும் வந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு அழகாக பேசிட்டு, அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் இந்த உலகத்தில் எவ்வளவு கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. ஹல்லேலூயா. அப்போ போஜன பந்தின்னா பந்தியில் வீட்டில் உள்ள அத்தனை பேரும் சண்டட் போட்டுட்டு ரூமில் இருக்கிற உன்னுடைய மகனாக இருக்கலாம், மனுஷர் முகமே பார்க்காம இருக்கிற உன்னுடைய மகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் முதல்ல உங்களுக்கு தீர்க்க தரிசனம் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வீட்டுக்குள்ளே இனி போஜன பந்தி இருக்கும். ஆமேன். ரெண்டாவது ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த போஜன பந்தியில் கொழுமையான பதார்த்தங்கள், ரொம்ப கொழுமையான பதார்த்தங்கள். அப்படின்னா வேண்டாம் வேணான்னு சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பக்கத்தில் நல்ல வெஜிடபிள்ஸ், ஒரு பக்கத்தில் ஊர்வன, பரப்பன, மிதப்பன, நடப்பன. நீங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்திருக்கையில் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆமாம், நல்லா சாப்பிட்றதுக்கு ஊர்வன, பரப்பன, மிதப்பன, இன்னொரு பக்கத்தில் நல்ல பழங்கள், என்னென்ன வேணுமோ எல்லாம், ஐஸ்கிரீம் என்ன வேணும் எல்லா போஜன பதார்த்தங்கள் எப்படி இருக்குமா? கொழுமையான பதார்த்தங்கள். அப்படின்னா நல்ல ஆரோக்கியத்துக்கு ஏதுவான நல்ல பதார்த்தங்கள். எப்படி இருக்குமா? கொழுமையான. அப்படின்னா ஹைஜீனிக். அதை கொழுமையானதுன்னு சொல்கிறத வேதத்தில் ஹைஜீனிக்கை தான் இந்த இடத்துல கொழுமையானது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹைஜீனிக் அப்படின்னா நல்ல ஆரோக்கியமான ஆகாரம். ஆரோக்கியமான ஆகாரம் தான் ஒரு மனுஷனுக்கு அந்த ஆரோக்கியத்தை கொடுக்கும். அப்போ யோபுவின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உண்மையும் நெருக்கத்தின் என்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே உண்மை கொண்டு வருவார் என்று சொல்லிட்டு, மறுபடியும் உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களினால நிறைந்திருக்கும். அப்படின்னா சாப்பாட்டுக்கு குறை இல்லாத வாழ்க்கை. சாப்பாட்டுக்கு குறை இல்லாமல் இருக்கணும்னா வருமானத்துக்கு குறை இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? வருமானம் நல்லா இருந்தா சாப்பாட்டுக்கு ஒரு குறையும் இருக்காது. வருமானம் நல்லா இருந்தா போஜன பதார்த்தங்கள் கொழுமையானதாய் உன் வீட்டுக்குள்ளால் அப்படியே இருக்கும். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பிறகு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு சாப்பாட்டுக்கு ஒரு குறையும் இருக்காது. அப்படின்னா வருமானத்திற்கு இனி குறை இல்லைன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்க தொழிலில் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, உங்க வேலையில நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஆமேன். ஆமா, எல்லா விதமான கெட்ட காரியங்களை எல்லாத்தையும் ஆண்டவர் இன்னைக்கு தூக்கி விலக்கி போட்டுட்டு நன்மையான ஈவுகளை கொண்டு வருவார். ஆமேன். நன்மையான எந்த ஈவும் எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆமேன். நம்ம ரிசீவ் பண்ண வேண்டியதுதான் நம்முடைய வேலை. ஆமேன். ஆண்டவர் அதுக்காக என்ன பண்றாரு? ஒடுக்கத்தில் இருக்கிற ஒன்றை விசாலத்துக்கு கொண்டு வர்றார். ரொம்ப ஒடுக்கமான பாதை, ஒடுக்கமான வீடு. இன்றைக்கு ஒருவேளை நீயும் அப்படிப்பட்ட ஒரு ஒடுக்கமான வீட்டில் இருக்கலாம். யாராவது வந்தா உட்கார வைக்க ஒரு சேர் இல்லை, ஒரு பெஞ்ச் இல்லை. அவங்க வந்தாச்சுன்னா அவங்கள உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்க ஒரு நல்ல பாத்திரம் இல்லை. அப்படின்னு எல்லாம் நீங்க வந்தீங்கன்னா இந்த ஒடுக்கத்திலிருந்து விசாலத்தை கர்த்தர் இன்றைக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா.
இன்னைக்கு தலைப்பே ஒடுக்கமில்லாத விசாலத்திலே கர்த்தர் வைப்பார். இன்னைக்கு நீ இருக்கிற வேலை செய்யற இடத்துல ஒடுக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம், ஓரம் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கலாம். ஆனா ஒன்ன விசாலத்திற்கு கொண்டு வருவதற்கு என் ஆண்டவர் ஆயத்தமாயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஒடுக்கத்தில் இருக்கிற உன்னை விசாலத்திலே கொண்டு வரும்படிக்கு ஆண்டவர் பறந்து காக்கிற பட்சியை போல உன்னிடத்தில் வந்து நீ இருக்கிற தரித்திரத்திலிருந்து உன்னை காத்து தப்ப பண்ணி, நீ இருக்கிற கடனிலிருந்து காத்து தப்ப பண்ணி உன்னை பறந்து கொண்டு போய் விசாலத்திலே வைக்க போகிறார். ஆமென். குடியிருக்க வாடகை வீடே ஒரு சின்ன குட்டி வீடுன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் மனசு வச்சா விசாலமான பெரிய வீட்டை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. அது ஆண்டவருக்கு லேசான காரியம். முதல்ல விசுவாசத்தில் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க ஆரம்பிங்க. சிலர் நினைக்கிறாங்க, கையில் கொஞ்சமாவது இருந்தால் தானே பிரதர் நான் வீடு வாங்குறதுக்கு ஆண்டவரிடத்தில் என் விண்ணப்பத்தை வைக்க முடியும். விண்ணப்பத்திற்கு எந்த விதமான கையிருப்பை இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு விண்ணப்பம் ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் நியாயமான ஆசை. ஒரு விண்ணப்பம் ஒரு மனிதனுக்கு தேவையானதை ஆண்டவரிடத்தில் கொண்டு போகிற தொடர்பு சாதனம் தான் இந்த விண்ணப்பம், ஜெபம் எல்லாம். பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, பெருசாக அப்படியெல்லாம் ஆசைப்படாதேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீ ஆசைப்படும் மகளே, அது உன் விசுவாசம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதுதான் உன் விசுவாசம். உன்னுடைய விசுவாசம் ஒரு நாளும் குறுகலாக இருக்க வேண்டாம். உன்னுடைய விசுவாசம் எப்பொழுதுமே பெரிதாக இருக்கட்டும். நம்ம ஆண்டவர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அவர்கிட்ட கேட்டால் பெருசாகவே கேளுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இதுக்கு மேல நீ ஒடுக்கத்தில் இருக்க மாட்ட, விசாலத்துக்குள்ள வந்துருவ. ஹல்லேலூயா. ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, ஒடுக்கத்தில் இருக்கிற அநேக பிள்ளைகளுக்கு கர்த்தர் விசாலமான வீட்டை கொடுக்க போகிறார். ஒடுக்கத்தில் வியாபாரம் செய்கிற அநேக பிள்ளைகளுக்கு ஆண்டவர் விசாலமான வியாபாரத்தை கொடுக்க போறார். ஹல்லேலூயா. ஆமாப்பா, உங்க பாதத்தில் உட்கார்ந்து என் பிள்ளைகளுடைய மனசில் இருக்கிற வேதனை எல்லா தங்கத்தையும் உங்ககிட்ட கொட்டி தீக்க வந்திருக்காங்கப்பா. உங்க கண்ணில் இருந்து வருகிறது கண்ணீர் அல்ல, மனவேதனைகள், மன குமுறல்கள், மன கஷ்டங்கள், வெளியே சொல்ல முடியாத வேதனையான காரியங்கள். கண்ணெல்லாம் குளமாகி நிற்கிறதை நீர் பார்க்கிறீர். உங்க மடியில கண்ணீர் சொட்டு சொட்டா கொட்டிட்டு இருக்கிறத நீங்க பாக்குறீங்கப்பா. உன் கண்ணீரை கண்டன்னு சொன்னீங்களே, உன் வேதனையை நான் அறிஞ்சிருக்கிறேன்னு சொன்னீங்களா, உன் கண்ணீரை துருத்தியில சேர்த்து வச்சிருக்கிறேன்னு சொன்ன தேவனே, என் பிள்ளைகளுடைய கண்ணீருக்கு பின்னணியில இருக்கிற வேதனைகள் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இந்த தேவைகள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எதெல்லாம் என் பிள்ளைங்க இழந்து வந்தாங்களோ எனக்கு தெரியல. பிள்ளை இழந்து வந்திருக்கலாம், வேலை இழந்து வந்திருக்கலாம், சொந்த வீட்டை இழந்து வந்திருக்கலாம்ப்பா. யோபுவை போல ஊருக்கே பாட்டும் பழமொழியுமா என் பிள்ளைங்க வந்திருக்கலாம். ஆனாலும் யோபுடைய அந்த பட்டு போன வாழ்க்கை துளிர்விடும் காலமா மாறி இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை வாங்குறது போல என் பிள்ளைகளுக்கும் இரட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். ஒடுக்கமில்லாத விசாலத்திலே என் பிள்ளைகளை வைத்து நீர் அழகு பார்க்கிறதற்காய் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இனி என் பிள்ளைகளுக்கு ஒடுக்கமல்ல, ஒடுக்கின ஜனங்கள் மத்தியிலே ஒரு பெரிய விசாலத்தை என் பிள்ளைகள் பார்க்கிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com.
மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. Genesis Creations Media Academy-யில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.